சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ராஜகம்பீரத்தில் 10க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 13 வயது சிறுமி மற்றும் மூதாட்டியை தொண்டையில் வெறிநாய் கடித்ததில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், மேலும் விவரம். கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள ராஜகம்பீரம் பகுதியில் இன்று ஒரே நாளில் மட்டும் 7க்கும் மேற்பட்டவர் நாய் கடித்த பாதிப்புக்குள்ளாகிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் மற்றும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பள்ளிக்கு சென்ற 13 வயது குழந்தையை நாய் கடித்தது. அவர்கள் தாய் காப்பாற்ற சென்றுள்ளார். அவரையும் நாய் கடித்துள்ளது. தற்பொழுது தாயும் மகளும் மானாமதுரையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் 70 வயது மூதாட்டியான பூமையில் என்ற மூதாட்டி அந்த வெறிநாய் தொண்டையில் கடித்தது. அவரும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 15 தினங்களில் 25க்கும் மேற்பட்டவர்கள் நாய் கடித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகளிடம் பலமுறை பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்பொழுது இன்று ஒரே நாளில் 7 பேரை வெறிநாய் கடித்த சம்பவம் மானாமதுரை ராஜகம்பீரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.